நீலமலையின் தென்மேற்கு எல்லையிலிருந்து பலகாதம் தொலைவில் கலிவர்தனும் காளிங்கராயனும் வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களை தடுத்து நிறுத்தி அப்படியே வந்த வழியில் திருப்பி அனுப்ப வேண்டும். அதை செய்தால் போதும். பராசக்தி காட்டும் வழியே உன் மொழி, அவள் எண்ணமே உன் சொல். எனவே தட்டாமல் உன் வேண்டுகோளை நிறைவேற்றுவேன். ஆனால் என்ன காரணத்தை கூறி அவர்களை தடுக்க வேண்டும், அதையும் சொல்லிவிடு. எல்லை தேவதையே, அதை ரகசியமாய் உன் மனதை அடையும்படி மானசீகமாக சொல்கிறேன். புரிந்து கொண்டேன் அருணகிரி. நீ சொன்ன காரணத்தையே சொல்லி அவர்களை தடுத்து திருப்பி அனுப்பிவிடுகிறேன். நீலமலையானே, பராசக்தியின் மதி எந்த விதியையும் தகர்க்கும் என்பதை நீ உணரப் போகிறாய். வேண்டாம் அருணகிரி, எல்லை தேவதையை தடுத்து நிறுத்து. போக வேண்டாம் என்று சொல். சவால் விட்டவன் நீ. உன் சவாலை ஏற்றுக்கொண்டவள் என் அன்னை. பொறுமையாக காத்திரு. அது உனக்கு பழகிப்போன விஷயம்தானே? அருணகிரி, அவளிடம் ரகசியமாக நீ என்ன சொல்லி அனுப்பினாய்? அதுவும் உனக்கு தெரிய வேண்டிய நேரத்தில் தெரிய வரும். முதலில் எல்லை தேவதை உன் மகனிடம் போய் சேரட்டும். அருணகிரி, குருதேவா, நீலமலைக்கு செல்லும் நமது பயணத்தின் பாதை நீண்டு கொண்டே வந்ததில் என் மனதில் ஒரு குழப்பமும் மன உளைச்சல் ஏற்பட்டதையும் உணர்ந்தேன். இப்பொழுது அந்த நீலமலை பயணம் நிறைவடைய போகிறது என்ற புத்துணர்வையும் நான் உணர்கிறேன். எனது கூற்று சரியா தவறா என்று தாங்கள் தான் கூற வேண்டும். கலிவரதா, என்ன குருதேவா? நீலமலை எத்திசையில் உள்ளது என்பதை நீ அறியாத காரணத்தால் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாய். ஆகையால் சொல்கிறேன் கேள். உன் உள்ளுணர்வு உனக்கு சரியான ஒன்றைத்தான் சொல்லி உள்ளது. நீலமலையை நாம் நெருங்கிவிட்டோம். நீலமலையை நெருங்கிவிட்டோம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி. எனது கனவு நிறைவேறும் நாள் என் கைகளுக்கு அருகே மாலையுடன் காத்திருப்பதை நான் உணர்கிறேன் குருதேவா. கலிவரதா, கழுத்துக்கு அருகேதான் மாலை வர வேண்டும். கைகளுக்கு அருகே வந்து என்ன பயன்? என் வெற்றிக்காக அள்ளும் பகலும் சிந்தித்து அயராத முயற்சியை மேற்கொள்ளும் தங்களுக்கு அனுபவிக்க என் கைகளில் தானே மாலைகள் இருக்க வேண்டும். ஜுவாலாமோகினி சொன்னது போல் உனது குருபக்தி மெச்சத்தகுந்த ஒன்றாகும். ஆனாலும் மாலையையும் மரியாதையையும் நான் எப்போதும் விரும்பியது கிடையாதே. அடக்கத்தின் உருவமே, ஆற்றலின் வடிவமே, தங்கள் தன்னடக்கத்தை நான் என்று கற்றுக்கொள்வேன். ஏன் என்னிடம் எப்பொழுதும் ஒரு கோபமும் அவசரமும் இருந்து கொண்டே இருக்கிறது? அறிவை கூட்டு, ஆற்றல் பெருகும். விவேகத்தை கைகொள், வேகம் மட்டுப்படும். இவை இரண்டும் நடந்துவிட்டால் தன்னடக்கம் தானாக வரும். நன்றி குருதேவா, நன்றி. நான் ஏன் இதை கேட்டேன் என்றால், நாம் புதிய இடமான நீலமலைக்கு போகிறோம். அங்கு போகும் முன் நான் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் ஏதேனும் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் கேட்டேன். நீலமலை மட்டுமல்ல,
நீ எந்த ஊருக்கு சென்றாலும் முதலில் வழிபட வேண்டியது எல்லையின் தேவதையை மட்டும்தான். அந்த எல்லை தேவதை என்ன கட்டளை இடுகிறாளோ அதை தவறாமல் கடைபிடித்தால் மட்டுமே நம்மையும் தனது எல்லைக்குள் கண் போல் காப்பாற்றுவாள். அருமையான அறிவுரையை எனக்கு வழங்கினீர்கள் குருதேவா. எனக்கு கட்டாயம் நீலமலையில் பாதுகாப்பு வேண்டும். அது மிகவும் ஆபத்தான பகுதியாயிற்றே. ஆம் கலிவரதா, கட்டாயம் உன் போன்ற அவசரக்காரனுக்கு எல்லை தேவதையின் பாதுகாப்பு அவசியம்தான். அப்போதுதான் சென்ற வேலை செவ்வனே நடக்காவிட்டாலும் செத்து போகாமல் உயிரோடு திரும்பி வர முடியும். என்ன குருதேவா, இப்படி அபசகுணமான வார்த்தையை தாங்கள் கூறுகிறீர்கள்? இது அபசகுணமான வார்த்தை அல்ல, சுபசகுணத்தை தேடி அடைய செல்லும் வழியைத்தான் சொன்னேன். அப்படியானால் எல்லை தேவதையை நாம் எப்படி கண்டுபிடிப்பது குருதேவா? நீலமலையின் எல்லையில் உள்ள எல்லை கற்களின் ஆழத்தில் நீலமலையில் உள்ள எல்லை தேவதையின் அரியணையை தாங்கும் 4 கால்கள் உள்ளன. அந்த கால்களை தொழுதால் அவள் உன்னை அரியாசனத்தில் அமர்த்துவாள். என் குருதேவா, அவ்வளவு சக்தி படைத்தவளா அந்த ஊர் எல்லை தேவதை? எந்த ஊர் எல்லை தேவதையாக இருந்தாலும் அவள் மகாசக்தி படைத்தவளாயிற்றே. அப்படியானால் நீலமலையின் எல்லை தேவதையை முதலில் வணங்குவோம். அவளிடம் மாசி பெற்று அரியணையில் அமரலாம் குருதேவா. இப்போதுதான் நான் உன்னை அவசர கொடுக்கை என்று சொன்னேன். அதை நிரூபித்து விட்டாயே. பொறுமையாக இரு. எல்லைக்கல் முதலில் தென்படட்டும். வா, அதை போய் பார்ப்போம். கலிவரதா, நில். என்ன குருதேவா? ஆஹா, அதோ தெரிகிறாள் பார். நீலமலையின் எல்லை தேவதை அதோ தெரிகிறாள் பார். எல்லைக்கு நாம் வந்துவிட்டோம். காவல் தெய்வம் தெரிகிறது பார், அதை வணங்கிக்கொள். நீலமலையின் எல்லை காவல் தெய்வமே, உன்னை வணங்குகிறேன். வா. முழுவதும் சிறு பாறையாக இருக்கிறது, பார்த்து வா. கண்டுகொண்டேன், எல்லை தேவதையை கண்டுகொண்டேன். தாயே, தாயே, எல்லை தேவதையே, நீலமலையின் காவல் தெய்வமே, நீண்ட பயணத்தை தாண்டி வந்து தேவி உன்னை நான் வணங்கி நிற்கிறேன். தேவை அறிந்து எனது குறையை தீர்த்து வைப்பாய் தேவி. வா காளிகா, தாய். வா கலிவரதா. என் எல்லையை தாண்டாமல் கோட்டிற்கு வெளியே நிற்கும் உங்களை, உங்கள் தன்னடக்கத்தை மெச்சினேன். என்ன வர வேண்டும் கேளுங்கள். தாயே, அதோ அதோ தெரிகிறதே நீலமலை. அந்த நீலமலையின் தென்மேற்கு திசையில் எங்களுக்கு பணி ஒன்று இருக்கிறது.
அந்த பணியை செவ்வனே செய்து முடிக்க நீதான் எங்களுக்கு உதவி புரிந்து அருள வேண்டும் தாயே, அருள வேண்டும். தென்மேற்கு திசையா? அது நீலமலையான் திசையாயிற்றே. அங்கு என்ன செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கான வழிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும். எல்லா மந்திர தந்திர உபாயங்களையும் தவறாமல் செய்து முடிப்போம் தாயே. எங்களுக்கு நீதான் அருள் புரிய வேண்டும் தாயே. ஆம் தாயே, ஆம். உங்கள் உபாயங்களை நான் அறிவேன். ஆனால் உங்கள் அபாயங்களை நீங்கள் அறிவீர்களா? அபாயமா? என்னவென்று சொல் தாயே, என்ன அபாயம்? நீலமலையில் உயிரோடு தேவைப்படும் ராம் இப்ப வந்து சேரப் போகிறான். நாகவள்ளி அவளை தொடர்ந்து வந்து விடுவாள். ஆனால் உமா இன்னும் புறப்படவில்லை. உமா இன்னும் புறப்படவில்லையா? நீலமலையை நோக்கி உமா ஒரு அடி கூட எடுத்து வைக்காத நிலையில் என் எல்லைக்குள் நீங்கள் நுழைந்தால் உங்கள் எண்ணம் எல்லளவு கூட நிறைவேறாது. அப்படி மட்டும் நடந்துவிட்டால் அதைவிட பெரிய ஏமாற்றம் எங்களுக்கு எதுவும் இல்லை தாயே, எதுவும் இல்லை, எல்லை தேவதையே. அதனால்தான் எச்சரிக்கிறேன். உமா தன் பயணத்தை தொடங்கி குறைந்தபட்சம் தன் எல்லையை தாண்டும் வரை நீங்கள் இருவருமே என் எல்லைக்குள் நுழையக்கூடாது. மீறி நுழைந்தால் உங்கள் பழங்காலத்து கனவு பழங்கதையாகிவிடும். அப்படியா தாயே? அப்படி எதுவும் நடந்துவிடக் கூடாது. அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் சொல். உடனே வந்த வழியே திரும்பி போய்விடு. திரும்பி போவதா? உமாவை பின்தொடர்ந்து கவனி. அவன் நீலமலைக்கு புறப்பட்டு என் எல்லை வரும் வரை நீங்கள் காத்திருங்கள். அதன் பிறகு நீயும் வா, நான் உன்னை பாதுகாப்பேன். உத்தரவு தாயே, உத்தரவு. அப்படியே செய்கிறோம். நீலமலையின் காவல் தேவதையே, உன் வார்த்தையை மதித்து உன்னை தாண்டி செல்லாமல் வந்த வழியாகவே திரும்பி போகிறோம். சென்று வருகிறோம் தாயே, சென்று வருகிறோம். பார்த்தாயா நீலமலையானே, இதுதான் பராசக்தியின் மகிமை. அவளிடம் நீ சவால் விடுத்தாய், அதற்கான பதிலை அவளே தந்துவிட்டாள். இதுவா மகிமை? இதுவா திறமை? கேவலம் ஒரு பொய்யை சொல்லி என் மகளை தடுத்து நிறுத்தினாள் எல்லை தேவதை. இதுதான் உன் தாய் உனக்கு கற்றுத்தந்த பாடமா? கருத்தில் ஏற்றி வைத்த உபதேசமா? காலம் கருதி செயல்படுதலே அறிவின் தன்மை. காலத்தை வீணடிப்பது அறிவின்மை. ஞானத்தை துன்பத்திலிருந்து காக்கவே காலத்தை நான் பயன்படுத்தினேன். என் எண்ணமும் நோக்கமும் உன்வரையில் தீயது என்றாலும் உண்மையை மட்டுமே பேசுபவன் நான். உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உடன்பாடில்லாத என் கட்டுக்காவலை மீண்டும் ஏற்றுக்கொண்டவன் நான். ஒத்துக்கொள்கிறேன், நீ உண்மையைத்தான் சொன்னாய். அதே சமயம் உன் உண்மை உலகிற்கு தீமை பயப்பதால் உண்மையின் மதிப்பை அது இழந்து விடுகிறது. நான் பொய் சொல்வதாக நீ நினைக்கிறாய். அருணகிரி, நிறுத்து உன் பிரசங்கத்தை. நீ சொன்னது பொய்தான், மெய் அல்ல. வந்து கொண்டிருக்கும் உமாவை அவள் நண்பர்கள் தடுத்து விடுவார்கள் என்று நடக்காத ஒன்றை ஏன் சொல்ல செய்தாய்? அது பொய்தானே? சொல் அருணகிரி. இதுவரை நடக்கவில்லை என்றால் அது பொய்யாகி விடாது. என்னால் சொல்லப்பட்ட ஒரு சொல்லை பராசக்தி உண்மையாக மாற்றிக் காட்டுவாள். அது நாளைய கதை. இன்றைய நிலையை மட்டும் எண்ணி பேசு. இது எல்லாம் ஒரு திறமை என்று எண்ணம் கொண்டு திரிகிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா? அல்லது உன்னை போன்ற ஒருவனை அங்கிருந்து அனுப்புகிறாளே, அந்த பராசக்திக்குத்தான் வெட்கமில்லையா? தாயை பழிக்காதே நீலமலையானே.
யாரை சொல்கிறாய்? பராசக்தியை தானே. அவள் இப்போது உன் தாய். 1000 ஆண்டுகளுக்கு முன் அவள் என் தெய்வமாக விளங்கி தாயாக உருகி தரணியெல்லாம் என் புகழை பரவச் செய்தவள். புதிதாக அவளை பற்றி எனக்கே பாடம் நடத்தாதே. எனக்கும் உன்னை பற்றி நன்றாக தெரியும். என்ன தெரியும் உனக்கு? நீ என்ன வரம் வாங்கி வந்தாயோ அதை போல 100 மடங்கு வரம் பெற்றவன் நான், தெரியுமா? தெரிந்திருந்தால் இப்படி என் எதிரில் நின்று பேச உனக்கு துணிவு பிறந்திருக்குமோ? உடனே கேட்டுக்கொள். என் மகனை நீ தடுத்திருக்கலாம், அதே போல் என் மகளை நான் நெருங்காமல் தடுத்திருக்கலாம். ஆனால் என் மனைவி நீலாயதாட்சி வருவதை உன்னால் தடுக்கவே முடியாது. மார்த்தட்டி சொல்கிறேன் மடையா, ஒன்றை மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கொள். நீலாயதாட்சி வருவாள், நிலைமையை மாற்றுவாள், கலிவரதனையும் சக்தியையும் ஒன்றிணைப்பாள். அது மட்டுமல்ல, உன்னையும் பராசக்தியையும் அடக்கி ஆள்வாள். அதை தெரிந்து கொள். நீலமலையானே, பச்சை மரமாக இருந்த நீ பட்ட மரமாக மாறிவிட்டாய். பாறைகள் மிகுந்த மலை பிரதேசமாக இருந்த நீ அந்த மலைக்குள்ளேயே அடங்கி போய்விட்டாய். இத்தனை பாடங்களையும் உனக்கு பராசக்தி கற்றுக் கொடுத்த பின்னும் இன்னும் உன் அறிவில் தெளிவு வரவில்லை என்றால் உன்னை நினைத்து வேதனைப்படுவதைத் தவிர வேறு எதை நான் செய்வது? அருணகிரி, போய்விடு இங்கிருந்து. வணங்குகிறேன் குருதேவா. ஏகாந்த தவம் ஏதாவது செய்தி சொன்னதா? குருதேவா, கரையும் காலம் விரயமாகிக் கொண்டிருக்கிறது. வசந்த காலம் வரும் என்று எண்ணினால் கசந்த கனிகள் தான் கண் முன்னே தெரிகின்றது. ஏன் இந்த நிலை குருதேவா? அதை அறிந்து கொள்ளத்தான் நான் இந்த கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கிறேன் கலிவரதா. 7 உலகையும் ஆள விரும்பும் உன் ஆசைக்கு ஈடாக இன்னொரு எண்ணம் உலவுவதால் இது போன்ற தடைகள் வருகின்றன. குருதேவா, அந்த நாகவள்ளி மட்டும் தப்பிக்காமல் இருந்திருந்தால் நமது எண்ணத்திற்கு எதிர் எண்ணம் வலுப்பெற வாய்ப்பே இல்லை, இல்லையா? என்ன செய்வது கலிவரதா? விதி, அந்த விதி நாகவல்லிக்கு சாதகமாக வேலை செய்து விட்டதே. குருதேவா, எல்லை தேவதை சொன்ன பேச்சை நம்பி மீண்டும் நமது எல்லைக்கே நாம் திரும்பி வந்து விட்டோம். இப்போது ஏகாந்த தவமும் புரிந்து விட்டீர்கள். இன்னும் எந்த பலனும் எதிர்வரவில்லையே. இப்போது என்ன செய்யலாம் குருதேவா? அதைத்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் கலிவரதா. என் மனதில் பட்டதை அறிந்து மாசற்ற வழி சொல்லும் துஷ்ட தேவதையாக யாரை அழைப்பது என்றுதான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். குருதேவா, சண்டிமாதேவி. ஆம், சண்டிமாதேவியை ஏன் நாம் மறுபடியும் அழைக்க கூடாது? உடனே அவளை அழைத்து மீண்டும் அவளது கோபத்திற்கு ஆளாக வேண்டுமா? உன்னை கண்டாலே அவளுக்கு பிடிக்காதே. குருதேவா, சில நேரங்களில் மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அந்த நிலை இப்பொழுது எனக்கும் ஏற்பட்டுள்ளது. குருதேவா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அந்த எல்லை தேவதை சொன்னது சரியா தவறா என்ற சந்தேகம் எனக்குள்ளே எழுந்துள்ளது. அதை தீர்த்துக் கொள்ளவே சண்டிமாதேவியை அணுகலாம் என்று நினைக்கிறேன். மூடனே, நீ வீணாக சண்டிமாதேவியை சீண்டி பார்க்காதே. எல்லை தேவதை சொன்னது சரி என்றுதான் அவளும் சொல்லுவாள். சொல்கிறாளா இல்லை என்னை கொல்கிறாளா என்று பார்த்து விடுவோம். கலிவரதா, நீ உயிரையும் விட துணிந்து விட்டாயா?
உன் சந்தேகம் அவ்வளவு பெரிதென்றால் நானும் உடன்படுகிறேன். ஆம், உடனே சண்டிமாதேவியை பிரதிஷ்டை செய். அவளை அழைத்து உன் கேள்வியை கேள். என்னை தவறாக எண்ண வேண்டாம் குருதேவா. நான் அழைத்தால் அவள் வரமாட்டாள். நீங்கள் தான் அவளுடைய பரம பக்தர். நீங்கள் அழைக்கும் குரலுக்கு அவள் மறுக்காமல் நிச்சயமாக ஓடி வருவாள். சரி கலிவரதா, முயற்சி செய்து பார்க்கிறேன். ஆ, வா வா, புறப்பட்டு செல்வோம். வா. சண்டிமா தேவியே பிரசன்னாய நமக. ஓம் சர்வசக்தியே பிரசன்னாய நமக. ஓம் ஆபத் ரக்ஷகியே பிரசன்னாய நமக. ஓம் சக்தியே பிரசன்னாய நமக. ஓம் சர்வசக்தியே பிரசன்னாய நமக. ஓம் சண்டிமா தேவியே பிரசன்னாய நமக. ஓங்கார நாயகியே பிரசன்னாய நமக. ஓம் ஆபத் ரக்ஷகியே பிரசன்னாய நமக. ஓம் சண்டிமா தேவியே பிரசன்னாய நமக. நிறுத்துங்கள் உங்கள் மந்திரத்தை. ஏன் மந்திரத்தை நிறுத்தச் சொன்னாய்? என்ன கலிவரதா, உனக்கு மதி கெட்டு விட்டதா? வெறும் மந்திரம் எந்த பலனையும் தரவில்லையே குருதேவா. சண்டிமா தேவிக்கு மிகவும் பிடித்த உங்கள் ரத்தத்தால் அபிஷேகம் செய்யுங்கள். அப்பொழுது அவள் வருவாள். என் ரத்தமா? அதை அவள் தாங்கிக் கொள்வாளா? என் மீது அவளுக்கு இரக்கம் அதிகமாயிற்றே. அதனால் தான் சொல்கிறேன், உங்கள் ரத்தம் ஒரு துளி சிந்தினாலும் துடி துடித்து போய் சண்டிமா தேவி இங்கு வருவாள். நாம் கேட்கும் வரங்களை தருவாள். அப்படியே ஆகட்டும் கலிவரதா, அப்படியே ஆகட்டும். ஓம் ஐம் க்ரீம் லீம் ரீம். குருதேவா, உங்கள் கையை நீட்டுங்கள். சண்டிமா தேவியின் மேல் தெளியுங்கள். செல்லுங்கள். தாயே, இந்த பக்தனின் வேண்டுகோளை ஏற்று காட்சி கொடுத்ததற்கு நன்றி தாயே. நன்றி. நன்றி. சோதனை காலத்தில் நான் யாரை நாடுவேன்? உன்னைத்தானே. அபயம் என்று ஓடி வந்த உன்னுடைய பக்தனுக்கு உதவ வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? மகனே காளிங்கா, உன் ரத்தத்தை நான் கேட்டேனா? ஏன் இந்த அவசரம்? என்னை மீண்டும் மீண்டும் அழைத்து ஏன் என் பொறுமையை சோதிக்கிறாய்? என் சீடன் உன்னை பார்த்து தன் சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ள ஆசைப்பட்டான். அவன் அழைத்தால் நீ வரமாட்டாய் என்றுதான் நான் அழைத்தேன். நீ வர தாமதமானதும் என் சீடன் என்னுடைய ரத்தத்தை உனக்கு காணிக்கையாக தரச் சொன்னான். நீயும் வந்து விட்டாய். உன் சீடன் ஒரு மூடன். அவன் பேச்சை எல்லாம் கேட்டு நீயும் உன் மதியை எழுந்து விட்டாயே. சரி, என்ன சந்தேகம் என்று கேள். தாயே, பொறுத்தருள வேண்டும். என் சக்திக்கு மீறி யோசித்து பார்த்தும் எந்த பதிலும் கிடைக்காததால் வேறு வழியின்றி உன்னை நாடினேன். பேசிக் கொண்டிருக்காதே, உன் கேள்வி என்ன? நீலமலை எல்லைக்கு சென்ற எங்கள் இருவரையும் அதன் காவல் தெய்வமான எல்லை தேவதை இது சரியான தருணம் அல்ல என்று சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிவிட்டாள். உமா தன் எல்லையை தாண்டாத வரை எங்கள் பாதங்கள் நீலமலை எல்லைக்குள் படக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அது சரியா தவறா? அதுதான் என்னுடைய கேள்வி. எல்லை தேவதை என்பவள் என்றும் பொய் சொல்லாதவள். அதைத்தான் தாயே நானும் கலிவரதனுக்கு கூறினேன். கலிவரதன் யார் பேச்சையும் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டானே. பட்டு தெரிந்தால்தான் பாடம் அவன் மண்டையில் ஏறும். தாயே, கலிவரதன் மேல் கோபம் வேண்டாம். அறியாதவன்.
மன்னிக்க வேண்டும். இறுதியாக ஒரு கேள்வி, அதிலும் உறுதியாக உள்ளது என் சந்தேகம். கேட்கலாமா தேவி? கலிவரதா, அதுதான் தேவியே சொல்லிவிட்டாளே, மீண்டும் ஏன் அவளை தொல்லை செய்கிறாய்? மன்னியுங்கள் குருதேவா, என்னுடைய சந்தேகத்தை கேட்டால் தேவியும் நிச்சயம் என்னை பாராட்டுவாள். உன் கடைசி சந்தேகத்தை காதில் போடக்கூடாது என்று எண்ணினேன். ஆனால் நீயே உன்னை புத்திசாலியாக உருவகப்படுத்திக் கொள்வது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. கேள், என்ன கேள்வி? எல்லை தேவதை எங்களை திரும்ப போகச் சொன்னது முழுவதுமாக சரி என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அநேகமாக இது அந்த அருணகிரியுடைய வேலையாக இருக்குமோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். எல்லை தேவதையின் வடிவத்தில் அந்த அருணகிரி வேற யாரையாவது அனுப்பி வைத்தானா? காளிங்கா, சில சமயங்களில் உன் சீடன் கலிவரதனுக்கும் மூளை வேலை செய்கிறது உண்மையே. அவன் பாராட்டுக்குரியவன் தான். வந்தவள் எல்லை தேவதைதான், வேறு யாரும் இல்ல. ஆனால் அவள் சொன்ன செய்தி அருணகிரியால் உருவாக்கப்பட்ட ஒன்றே. என்னுடைய சந்தேகம் முற்றிலுமாக தீர்ந்து விட்டது. பொய்யே சொல்ல மாட்டால் எல்லை தேவதை என்று என் குருநாதர் சொன்னது முற்றிலும் பொய்யாகிவிட்டது. ஏன் அந்த எல்லை தேவதை பொய் சொல்ல வேண்டும்? சொல் தாயே, சொல். பதறாதே கலிவரதா, எல்லை தேவதை பொய் சொன்னாள் என்ற பழி அவள் மேல் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அருணகிரி அவள் சொன்னதை உண்மையாக்கி விட்டான். அப்படியா? அந்த அளவுக்கு அவன் ஆற்றல் வாய்ந்தவனா? அருணகிரி பராசக்தியின் தவப்புதல்வன்.